சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அவன் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க தானே போயிருக்கான். அப்படிப்பட்டவனை அடிச்சு அவமானப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இதோ பாரு கையல், மனோஜ் மூர்த்தி அடிச்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக பாட்டில் எடுத்து அவனோட மண்டையை உடைப்பியா? நீ அடிச்ச வேகத்துல அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா என்ன பண்றது? உன் அத்தைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. ஒரு ஆம்பளை புள்ளைய அத்தனை பேர் முன்னாடி அடிச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். மனோஜ நீ போலீஸ்ல சிக்க வச்ச, அந்த கோவத்துல அவன் மூர்த்தி அடிச்சிட்டான். அதுக்கு பதிலா நீ அவனை போய் அடிச்சிட்ட. திரும்ப அவன் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். அந்த கோவத்துல நீ மறுபடியும் அவனை போய் அடிப்ப. இப்படியே போயிட்டு இருந்தா சொந்தம் குடும்பம் எல்லாம் நிம்மதியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் நீ யோசிச்சுதானே முடிவு பண்ணுவ. வீட்டு ஆளுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் ஏன் இப்படி அதிரடியா முடிவு எடுக்கிற? ஆரம்பத்துல சுப்பிரமணிய அடிச்ச, இப்போ மனோஜி அடிச்சிட்டு வந்து பெருமையா வேற சொல்லிட்டு இருக்க. மா, அக்கா வேணும்னு யாரையுமே அடிக்கல, நம்ம கிட்ட வம்பு பண்ணவங்கள தானே அடிச்சாங்க. இத பாருங்க, உங்க அக்காவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியாது. ஏற்கனவே கையில் அவங்க கௌரவத்தை அடிக்க துடிக்கிறான்னு ராஜி சொல்லிட்டு இருக்கா. பத்தாததுக்கு அவ பையனை வேற அடிச்சிட்டு வந்திருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. அவங்க என்ன யோசிச்சாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ தைரியமா இருமா. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ ஒன்னும் சாதாரண வீட்டு பையனை அடிக்கல. அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மா, நம்ம வேணா அத்தைகிட்ட போய் பேசிட்டு வரலாமா? சரி, என்ன பேச போறீங்க? அடிச்சது தப்புன்னு அவங்க கால்ல விழ போறீங்களா? பாரு, வேற வழி பணிஞ்சு போய் தானே ஆகணும். அப்பதானே நாம நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ, எதுக்குமா அவங்கள பார்த்து இப்படி பயந்து நடுங்குறீங்க? ஐயோ, அவகிட்ட பணம், அதிகாரம், செல்வாக்கு எல்லாமே இருக்கு. அத வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்ல. மா, அத்தை அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கம்மா. நம்ம கொஞ்சம் நிதானமா எடுத்து சொன்னேன்னு வைங்களேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லடா. தலை போற பிரச்சனையா இருந்தாலும் ராஜி பொறுத்துப்பா. ஆனா அவ புள்ளைங்க மேல கைய வச்சா பொல்லாதவள் ஆயிடுவா. இப்ப நாம என்ன சமாதானம் சொன்னாலும் அது அவளோட காதலியே விழாது. அப்ப அவங்கள தேடி போகாதீங்க. நீ வாய மூடு. நீ வாடா, போயிட்டு வரலாம். மா, என்ன பேசிட்டு இருக்க? பத்திரிக்கை வைக்க போனவனா அடிச்சு அராஜகம் பண்ணதுனாலதான் அந்த மனோஜோட மண்டைய உடைச்சேன். எங்க அண்ணன் மேல எவன் கைய வச்சாலும் அவனை சும்மாவே விட மாட்டேன். இதுதான் என் குணம். இத நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. யார்கிட்டயும் மன்னிப்பும் கேட்க முடியாது. ஐயோ கையல், உனக்கு ஒரு நல்ல விசேஷம் வச்சிருக்கோம். இந்த நேரத்துல என் கல்யாணத்துக்கு அவங்க வரணும் தேவையே இல்ல. ஐயோ கையல், ராஜி வாங்க. வா ராஜி. ஏய், திமிர் புடிச்சவளே, வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நினைச்சு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க. சரி வாங்க, உட்காருங்க. அம்மா, போய் அத்தைக்கு டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. மனோஜ், தலை எப்படி இருக்கு? இப்போ ஓகேவா? பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே? இருக்காது. ஏன்னா உங்க அம்மா பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஏய், உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி என் பையனை அடிச்சிருப்ப. உன்ன என்ன ரவுடிசம் பண்ண வந்திருக்கீங்களா? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய், நான் இன்னும் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. என் புள்ளைய அடிச்சதுக்கு உன் மண்டைய உடைக்கதான் வந்திருக்கேன். இந்த கெட்டப்புக்கும் லுக்குக்கும் இந்த பஜாரி வேஷம்லாம் செட் ஆகாது. இதெல்லாம் என் பெரியம்மாவுக்கு தான் செட் ஆகும். ஏய், என்னடி நக்கல் பண்றியா? ஏதோ என் அண்ணன் பொண்ணுங்கறதால தான் சரின்னு பொறுமையா போயிட்டு இருந்த. இனி நீ எவன் பொண்ணா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இனி நீதான் என்னோட எதிரி.
இருந்துட்டு போங்க, எனக்கு எதிரியாவே இருந்துட்டு போங்க. ஆமா, இவ்ளோ பேசுறீங்களே, எங்க அண்ணன் தாம்பூல தட்டுல பூ, பழம், பத்திரிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன பிரச்சனையா பண்ண வந்தான்? இல்லல, சொந்தம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு உங்க வீடு தேடி வந்தவன தாம்பூல தட்டை எட்டி உதைச்சு அவமானப்படுத்தினதும் இல்லாம அவனை அடிச்சிருக்கீங்க. இவன்லாம் யாரு? பொடி பையன். ஏய், யார பார்த்து பொடி பையன்ற? மச்சான், ஏய், விட்றா. ஐயோ, ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னம்மா, ஏன் எங்களை தடுக்கிற? இங்க பாருங்க, இவன் இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய படை வீரனையும் கூட்டிட்டு வாங்க, ஆனா எங்களோட பாசம் தான் எங்களோட பலம். என் அண்ணனை உங்க பையன் அடிச்சா அவனை பதிலுக்கு நான் அடிச்சேன், அதோட சரியா போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சு பதிலுக்கு நான் உங்களை அடிச்சேன்னா அப்புறம் நல்லா ஏய், இருக்காது. மனோஜ். ஓஹோ, என்ன அடிச்சிருவியா? ஏய், எங்க அடி, அடிடி, அடி பாப்போம். ஐயோ கைய அத்தை, அடி சொல்றேன்ல, அடி. எங்க அம்மா அப்படி எங்களை வளர்க்கல, மரியாதை கொடுக்க சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. நீங்க கிளம்புங்க, அதான் உங்களுக்கு மரியாதை. என்ன நீ உங்க பொண்ண பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு பொண்ண நான் பெத்திருந்தா எப்பவோ விஷத்தை வச்சு கொன்னு இருப்பேன். யாருக்கும் அடங்காத ஆம்பளத்தனமா எல்லாம் இருக்கா? ஆமா, நான் ஆம்பளத்தனமா தான் இருப்பேன். பெத்த அப்பனை இழந்து தவிக்கிற குடும்பத்துல பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளத்தனமா தான் இருப்பா. இல்லனா உங்க புள்ளைய அண்ணனை அடிச்ச மாதிரி நாளைக்கு உங்க பொண்ணு என் தங்கச்சி அடிப்பால, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ல? என்னடா? இங்க பாருங்க, உங்ககிட்ட அதிகமா இருக்கிற ஒரே விஷயம் எது தெரியுமா? பணம் மட்டும்தான். அது அதிகமா இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க பத்திரிக்கையை வாங்கிட்டு வாங்க, வராம போங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் அண்ணனை மரியாதை இல்லாம நடத்துனீங்க பாருங்க, அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் அது எங்க எப்ப முடியும்னு கடவுளுக்கு தெரியும். அவன் சார்பா நான் முடிச்சு வச்சுட்டேன், கிளம்புங்க. ஏய், இந்த ராஜலட்சுமிய நீ அத்தையா தான் பார்த்து பேசிட்டு இருக்க. நான் உன்னை விரோதிய பார்க்க ஆரம்பிச்சனா என்ன கதி அவன தெரியாது, நாசமா போயிடுவேன். ராஜலட்சுமி, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நேரத்துல அவளை வாழ்த்த வேண்டிய வாயால சபிக்காத. அவ பண்ண தப்புக்கு நான் வேணா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் காலை விழுந்துட்டு இருக்காத. போதும் விழுந்ததெல்லாம், இனிமே நெஞ்ச நிமித்திட்டு தில்லாரு. இங்க பாருங்க, என் குடும்பத்துக்கு நான் தான் பாதுகாப்பு. என் குடும்பத்தை யார் காலையும் விழ விட மாட்டேன். உங்க பிள்ளை கொண்டனா இங்க பொங்கிக்கிட்டு வரீங்கல்ல, அதே மாதிரி என் அண்ணனுக்கு ஒண்ணுனா நான் டபுள் மடங்கா பொங்கிக்கிட்டு வருவேன்.